ஒரே ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சுட்டு நான் படுற பாடுறேன். அவங்க அப்பா என்னடான்னா எனக்கு ஈவினிங் செஞ்சு கொடுன்றாரு. சானு என்னடான்னா இல்லை எனக்கு மார்னிங் தாம்மா வேணும்னு சொல்லி கேட்குறா. சரின்னு சொல்லி அவங்க அப்பாவை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இன்றைக்கி மார்னிங் அது பிரேக்ஃபாஸ்ட்டாகவே எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. 2 நாளாக வந்து கதிர் ஊருக்கு போயிருந்தான். இன்றைக்கி மார்னிங் தான் வந்தவன் பால் கொண்டு வந்தான். அந்த பாலை ஊற்றும் போதே திக்காக இருந்தது. எனக்கு ஒரு டவுட்டு, சோளமுத்தா பால் பிரித்து போச்சுன்னா இன்றைக்கி மண்டே வேறு ரொம்ப சங்கட்டமாக போயிடான்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே நின்று அது எப்படி பிரிக்குதா இல்லைன்னு பார்த்துட்டு இருந்த பாவத்துக்கு அவங்க அப்பா வந்து கேட்குறாரு, என்ன பால் குக்கருக்கு வந்து நீ காவல் காத்துட்ருக்கியா அப்படின்றா. அதுக்கு மேலே சாணு அல்டிமேட்டாக ஒரு கேள்வி கேட்டான், ஏம்மா அந்த உச்சா போகிற குக்கருக்கு செக்யூரிட்டியாவா நின்றுட்டுருக்கியா அப்படின்றா. எனக்கா செம்ம சிரிப்பிங்க. ஏண்டி பட்டு எங்கேருந்து இதெல்லாம் கற்றுக்கிற அப்படின்னா, உங்ககிட்ட இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டா. அவளை நீ கிச்சனுக்குள்ளவா உன்னை வச்சு சேரவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நல்லபடியாக வந்து இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆச்சு. செம்ம சிரிப்போட ஸ்டார்ட் ஆச்சு. மார்னிங் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்கும் ஸ்வீட் பொட்டேட்டோ தான். அவங்களுக்கு வந்து கேரட் பொரியலும் சாம்பாரில் வந்து முள்ளங்கி போட்டு வச்சுருந்தேன். சாதம் பரட்டி கொடுத்தாச்சு. சாணுக்கு வந்து தனியாக செய்கிறதுக்கு டைம் இல்லைன்றனால அதே கேரட்டை பரட்டி அவளுக்கும் லஞ்சு கொடுத்துட்டாச்சு. ஒரு வழியாக முடிஞ்சு.